வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன்-லேர்ன் ஆஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுக்ரன் சித்திர நட்சத்திரத்தில் இருந்தால் அதனுடைய பலன்கள் என்ன, அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விரிவாக சொல்லலாம்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் jayashreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ரஷ்யாலேருந்து கால் பண்ணியிருந்தாரு. ஆனால் அவர் சொன்னது நான் பஹ்ரைன்லேருந்து ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். நிறையா ஜாதகத்தை அவர் ஜாதகம் காமிச்சு அது ரொம்ப அவருக்கு ஃபெயிலியர் ஆகிடுது. அதனால் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க, ஆனால் நான் நிறையா பேர்ட்ட ஏமாந்துட்டேன், அதனால் பேமெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்ன மாதிரி. இப்போ உங்ககிட்ட ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் யாரும் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பாங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இந்த மாதிரி அடுத்து ஒரு ஜோதிடரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு நம்பிக்கைலாம் ரீச்சே பண்ணக்கூடாது. எதுக்கு ரீச் பண்ணுறீங்க? எதுக்கு இவ்வளோ பொய் பேசுகிறீங்க? இந்த மாதிரியான கேரக்டர் சில பேர்லாம் வரும்போது ரொம்பவும் மனசுக்கு ரொம்ப கோவம் வருது, கஷ்டமாகவும் இருக்குது. சரி, நம்ம விஷயத்தை பார்க்கலாம். இப்போ சுக்கிரன் சித்திர நட்சத்திரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சித்திர நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நம்ம மற்றது எல்லாத்தையும் சொல்ல முடியும். சித்திரங்கிறது 2 பாதம் உங்களுக்கு கண்ணியில் இருக்கும், 2 பாதம் உங்களுக்கு துலால இருக்கும். ஸோ சித்திர நட்சத்திரத்துக்கு இதனாலே விஸ்வகர்மா தான் அவங்களுடைய இது நட்சத்திர அதிபதி விஸ்வகர்மா. விஸ்வகர்மா யாருன்னு கேட்டா, விஸ்வகர்மா தான் இந்த உலகத்துல இவ்வளவு நாம சீனரிஸும் இவ்வளவு நதிகளும் மரங்களும் ஆகாசமும் இந்த உலகத்துக்கே பார்த்து 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 வரைஞ்சு செஞ்சது யாருன்னு கேட்டா விஸ்வகர்மா தான். நிறைய பேர் இந்த ஓவியங்கள் வரைகிறது, அதுக்கப்புறம் இந்த சிலைகள்லாம் பண்றாளே அந்த மாதிரியான விஷயங்கள், ஆஸ்ட்ராலஜர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இந்த சித்திர நட்சத்திரத்தோட விஸ்வகர்மாவுடைய ஆசீர்வாதம் நிறையா இருக்கும். ஆக மொத்தம் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற என்ஜாய் பண்ற அத்தனை ஒரு விஷயமும் சரி, நம்ம சொல்லுவா இல்லையா அந்த இயற்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, இயற்கையை பற்றி நிறைய எல்லாருமே ஆகாசத்தை பார்த்து வயசு வரம்பே கிடையாது, எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இயற்கையும் தான். இந்த உலகத்துல இருக்க நிறைய மலைகள், நதிகள், இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சவர் இந்த விஸ்வகர்மா. ஸோ இதனால எப்படின்னு கேட்டா, இந்த சித்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவா 10,000 பேர் இருந்தாலும் தனியா தெரியக்கூடிய ஒரு ஆள். அவ்வளோ அழகா இருப்பாளாம், ஹைட்டா இருப்பா, குண்டா இருப்பா, ரொம்ப லட்சணமா இருப்பாளாம் சாதாரணமாகவே. அது மட்டும் இல்லாம ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பா. அவளுக்கு எப்பவுமே அமைதி தான் வேணும், சண்டைக்கெல்லாம் போறதுக்கு அவள் தயாரா இருக்க மாட்டாள். ரொம்ப எதுவுமே பீஸ்ஃபுல்லான ஒரு அப்ரோச்மெண்ட் தான் பண்ணுவாவா. அட் த சேம் டைம் அவ கிட்ட வர அந்த ஐடியாவும் அந்த நாலேஜும் அவ கொடுக்குற அட்வைஸும் ஆரம்பத்தில் நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். சிச்சி இந்த விஷயத்துல இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த அவ கொடுத்த ஐடியாவை நம்ம பண்ணும்போது அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அந்த அளவுக்கு அவளுக்கு தெரியும். அவளுக்கு என்றைக்குமே இரவுல ஜாஸ்தி சொப்னம் வரும். சொப்னம் வருது மட்டும் இல்லாமல் அவ என்ன சொப்னம் பார்க்குறாளோ அந்த சொப்னம் உண்மையாகவும் ஆகும். ஸோ அதனால இவளுடைய பிரெயின்ல ஆல்ரெடி, ஏன்னா விஸ்வகர்மாங்கிறதே ஒரு அவர் கற்பனையில வர இந்த உலகம் தான் இது. அதனால இது ஒரு டிவைன் நாலேஜ் ஆல்ரெடி பிரெயின்ல செட் ஆயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்ட்ராலஜருக்கு இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும். இன்னும் அதை சொல்லணும்னு கேட்டால் என்னுடைய சுக்கிரனும் சித்திர நட்சத்திரம் தான் இருக்கு. ஸோ அது மாதிரியான நிறைய ஆஸ்ட்ராலஜர் இதை பற்றி இங்கே எப்போவுமே ஒரு ஆஸ்ட்ராலஜர் நான் ஃபுல்லாக ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னு யார் சொல்கிறாளோ அவளை போல ஒரு முட்டல் கிடையாது. நான் எத்தனை ரிசர்ச் பண்ணுறேனோ எனக்கு அத்தனைக்கு எனக்கு ஜாதகம் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் தெரியுது. அப்பேற்பட்ட ஒரு கடலான விஷயம் அந்த ஆஸ்ட்ராலஜி. அப்பேற்பட்ட ஒரு நாலேஜை சித்திர நட்சத்திரத்துக்கு பகவான் கொடுத்துருக்காரு. டிவைன் நாலேஜ்னு சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் யாரா சென்டிமெண்ட்டாக போய் வாழை அப்ரோச் பண்ணினானாக்க அதுக்கெல்லாம் அவர் கவலையப்பட மாட்டான். நீ என்ன வேணாலும், நீ சென்டிமெண்ட்டாரு, என்ன வேணாலும் பண்ணு, நான் ஏமாற தயாரா இல்லை அப்படின்னு. அட் த சேம் டைம் ஒரு ஏழை கேட்டால் வாலண்டியராக இவள் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வருவா. அதனால சில சமயத்தை இவள் தப்பாகவே நினைப்பாள். ஆனால் அவளுக்கு செல்ஃபிஷ் மூடு கிடையாது. இவள் ஜாஸ்தி செல்ஃபிஷாக இருக்க மாட்டான். பட் எப்போ சேட்டன் பார்க்குறதோ அப்போ தான் இவள் கொஞ்சம் பூரா செல்ஃபிஷாக தெரியும். பட் இவள் எப்போவுமே ஒரு இன்டெலிஜென்ட்டு, ஒரு நல்ல விஷயம் எதையுமே ஒரு போல்டாக, ஒரு எனிமியை ரொம்ப போல்டாக அட்டாக் பண்ணுவாள். அதுக்காக அவள் கான்ஸ்பிரசிலையும் ரொம்ப மாட்டிக்க மாட்டாள், ரொம்ப பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க மாட்டாள். பட் அவள் எந்த இதுவாக வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தாக்கத்வர் இருந்தாலும், பொலிட்டிஷியனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி,
அவளால் அட்டாக் பேக் டு பேக் கரெக்டாக அட்டாக் பண்ணுவா. அட் த சேம் டைம் அவளுக்கு அவள் கொடுக்குற பாயிண்ட்ல அடுத்த ஆப்போசிட் பார்ட்டி வாயை திறக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயம். இவளுக்கு என்றைக்குமே 32 ஏஜ் வரைக்கும் ரொம்ப பிரச்சனையை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54, 56 எல்லாம் ரொம்ப கோல்டன் பீரியடாக தான் இருக்கும். இவாளுக்கு என்றைக்குமே இது வந்து செவ்வாய்ங்கிறது கோபானுடைய ரிலேட்டட். கோபான், அவனோட ஃபாதர், ஏன்னா அது செவ்வாய் இல்லையா? அதனால அப்பா அவளுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பா. அட் த சேம் டைம் அவளை பற்றி எப்போவுமே ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும். அவள் என்ன பண்ணுறா, எது பண்ணுறா, அவளுக்கு ஹெல்ப் வேணுமா, போகலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சாதாரணமாக செவ்வாய்க்கு வந்து கொஞ்சம் ஃபாதரோட அப்பாவோட ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. அதனால இவள் ஜாஸ்தி பிறந்த இடத்த விட்டு ரொம்ப சீக்கிரமா தன்னோட அப்பா விட்டு தூரக்க போகக்கூடிய ஒரு ஒரு இது வந்துடும். இல்லை ஒன்று அப்பாவை இழக்க வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டினா அப்பாவை விட்டு அதெல்லாம் செவ்வாயோட பார்வை கிரகங்களுடைய சில சமயத்துக்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது ஒன்றும் ஆகாது. பட் அப்படி இருக்கும்போது அவள் கண்டிப்பாக பிறந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுவான். தன்னோட தான் பிறந்த இடத்துல இருக்க மாட்டா. ஈவன் வி கேன் சே அப்பாவுடைய அந்த இறுதி காலத்தை கூட பக்கத்தில் இருக்க முடியாமல் கூட ஒரு நிலைமை வரலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் உண்டு. ஸோ இதுதான் அவளுடைய ஃபேமிலியில என்னைக்கும் அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து இப்போ நட்சத்திர பாதங்களை சொல்லலாம். வந்து சுக்ரன், அதாவது சுக்ரன் வந்து சித்திர நட்சத்திரம் முதல் பாதம் வரும்போது அது சனீஸ்வர பகவானுடைய அந்த இதுல கனியில வந்து கடைசியில 2 பாதம் சனி அண்ட் புதனோடது. அந்த சனியோடைய பாதம் வரும்போது இவ என்னைக்கும் அந்த ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றது அது மாதிரியான விஷயத்துல ரொம்ப ஜாஸ்தி இவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப இந்த லோயர் காரர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரொம்ப மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி அது ரிலேட்டட்ல வேலை பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது பாதம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் பண கஷ்டம் கூட வரலாம் அவளுக்கு. இந்த சனீஸ்வர பகவான் இது இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கலாம். அடுத்து புதன் வரும்போது இவாளும் அழகா இருப்பா. அட் த சேம் டைம் அவளுடைய மனைவி குழந்தைகள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். இவ வந்து ரொம்ப லக்ஸரியஸ் லைஃப் ரொம்ப நன்னா வாழ்வா. பட் இவாளுக்கு என்னைக்குமே ஒரு வயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த டயரியா அது மாதிரியான ஒரு வயறு ரிலேட்டட் டைஜஷன் ரிலேட்டட் ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து துலால முதல்ல வந்து கேதுவோட சாரம் வருது. அதனால இவாளுக்கு வந்து ரொம்பவும் ப்ராப்பர்ட்டி, இந்த கேத்துனாலே ரொம்ப இது ரொம்ப இது அந்த ப்ராப்பர்ட்டியான ஒரு விஷயம். நல்ல போன ஜென்மத்தில் உள்ள அத்தனை சுகங்களும் வருது. துலாம்ங்கிறதே ரொம்ப இதுவான விஷயம். அதனால இவ வந்து ரொம்ப லக்ஸரியஸ் லைஃப் ரொம்ப நன்னா இருப்பா. ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பா. இது புத்திசாலி, கேது வந்து புத்திசாலித்தனம். ரொம்ப அவளுடைய புத்திசாலித்தனம் எல்லாருக்கும் தெரியும். அவ மிகவும் சொகுசான வாழ்க்கை தான் வருவா. இந்த அடுத்தது வந்து சுக்கிரன் அப்படின்னு வரும்போது அழகா இருக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. இவ வந்து ரொம்பவும் பொலிட்டிக்கல் ரொம்ப ஃபேவரபிள் பர்சனுக்கு ரொம்பவும் இவாளை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால இவாளுடைய எவ்ரி விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நன்னா இருக்கும், அழகா இருக்கிறது எல்லாம் இவாளும் அழகா இருப்பா, குழந்தைகள் அழகா இருக்கும், லக்ஸரியஸ் லைஃப் வாழ்வா. அதோட சேர்ந்து இவாளுடைய டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட் ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இவாளுக்கு என்னைக்கும் ரொம்பவும் ஒரு நேம் அண்ட் ஃபேம் உள்ள ஆளோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். எல்லாத்தையும் ரொம்ப அழகா இன்டெலிஜென்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கும் போது உங்களுக்கு இதுலேருந்து நல்ல பிரச்சனைகள்லேருந்து வெளில வரலாம். சப்போஸ் ஏதாவது நீங்க இந்த ரிலேட்டட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்னாக்க லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கலாம். இதுதான் எனக்கு சுக்ரன் சித்திர நட்சத்திரத்துல இருந்தால் அதனுடைய பலன்கள் என்னென்னு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து சித்திரைக்கு அப்புறம் என்னது சுவாதி நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல.